போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுகின்ற டாஸ்மாக் கடை மதுக்கடைக்கு கூட்டு போடும் போராட்டமாக அறிவித்திருந்தோம். அந்த அறிவித்தின் அடிப்படையில் இன்று காலை மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதிகளை அளித்த பூரண மதுவிலக்கை அகற்றே தீர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக வலியுறுத்தினர். ஆனால் நடந்து முடிந்த தேர்தலிலே கூட 2 ஆண்டு காலம் ஆகி கூட அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இன்று அங்கெங்கே மதுக்கடைகளை திறந்து வைத்து பெண்களை தாலி அறுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அம்மா அவர்கள் சென்ற ஆட்சியிலே தமிழகத்திலே அதிகமாக வகிக்கக்கூடிய பெண்கள் இளம் விதவைகள் தான் அதிகமாக இருக்கின்றார் என்று அங்கெங்கே மேடையை போட்டு மேடைகளை பேசி வந்தாங்க கனிமொழி அவர்கள். ஆனால் இன்றைய தமிழக அரசு அறிவித்துள்ள பூரண மதுவிலக்கை செயல்படுத்தாமல் அந்த திட்டத்தை அதோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அதில் ஒரு பகுதியாக இன்று வேலூர் மாவட்ட பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடையில் எத்தனையோ தவறுகள், எத்தனை குடித்துவிட்டு பெண்களை அதிகமாக பேசுவதும் மாணவர்களை அதிகமாக பேசுவதும் தொடராக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஆகவே எங்கள் கட்சி சிபிஎம்எல் கட்சி சார்பிலும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பிலும் இன்று கூட்டு போடும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்துள்ளோம்.